எல்லோருக்கும் வணக்கம். இதுவரையும் நடந்துட்டு இருந்த 7 days பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் நீங்க கேட்டுக்கொண்டதன் பேர்ல 14 days பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமா சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச் நீங்களும் இதுல கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா November 3 to November 16 வரைக்கும் நடக்க இருக்குது. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீட்பேக்கும் அங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான், முழுமையா பாருங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது இந்த ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ன உடனே எனக்காக தாங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இந்த ஓவர் திங்கிங் போது. ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட ஒன் செஷன் நான் பேசிட்டு இருக்கேன் டெய்லியுமே. இந்த ஒன் செஷன் பேசும்போது ஏகப்பட்ட பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த ஓவர் திங்கிங் தான். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரை நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல வந்து யாரையாவது ஜட்ஜ் பண்ணும்போது இப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்ணும்போது ஒரு ஓவர் திங்கிங் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஓவரா திங்க் பண்றது அப்படின்னும் போது இப்போ இங்க மைண்ட் அதிகமா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த மைண்ட் அதிகமா ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஓவரா திங்க் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. அப்போ பல பேர் சொல்றது என்னன்னா, நானே வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பர்சனுங்க, எனக்கு இதுல இருந்து நான் வெளியே வரணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன ரொம்ப பெரிய லெவல்ல பாதிக்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து இன்னைக்கு சகுனம் சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டாலோ, இல்ல வந்து ஏதோ ஒரு நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாலோ அதை நான் ரொம்ப போட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிறேன். அதனாலேயே என்னால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல. அதனாலேயே காலையில இருந்து இப்ப சாயங்காலம் வரைக்கும் ஒரு மாதிரி துவண்டு போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து ஏதாவது வெளியே வர்றதுக்கான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் அண்ட் வந்து ஒன் செஷன் பேசும்போதும் நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ அதனால ஒரு வீடியோவா பதிவிடலாம், நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவிடுறேன். ஒரே ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களால இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வர முடியும். ரொம்ப சிம்பிளாவும் தெரியும், ஆனா ரொம்ப பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஒரு கடினமாகவும் தெரியும். என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்ப சொல்லி வரேன், இது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மைண்ட் அப்படின்னக்கூடியது அந்த இயல்பு தன்மையில இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த டிவைஸ் ஆன் பண்ணும்போது, இப்போ ஒரு மொபைல் போன், அந்த மொபைல் போன் வடிவமைக்கப்படும் போதே, ரெடி பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் முறை ஆன் பண்ணும்போது, இல்ல ஒரு முறையும் ஆன் பண்ணும்போது இப்படி லோகோ தெரியணும், இதுக்கப்புறம் இது வந்து ஆன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு முறை ஆஃப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னா அது அப்படித்தான் செயல்படும். இப்போ ஒரு வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போட்ட உடனே ஒரு சவுண்ட் வருதுன்னா என்னங்க சவுண்ட் வருதுன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அதோட இயல்பு என்னன்னா அது எப்படி தன்மையில ரெடி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஆஃப் ஆகி தான் திரும்ப ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரியும், இது வந்து போட்ட உடனே ஒரு சத்தம் வரும், ஏன்னா அது ஆன் ஆகுறத காட்டுறதுக்காக சத்தம் வரும் அப்படின்றது எல்லாமே எப்படி இந்த பொருளோட தன்மையோட இயல்போ அந்த மாதிரி மனதோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணங்களை எழுப்பக்கூடியதுதான். இந்த எண்ணங்களை ஏன் எழுப்புது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நீங்க திங்க் பண்றீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இந்த மைண்டு உங்களுக்கு சில டேட்டாஸை கொடுக்கும். அதை கொஞ்சம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி பார்க்கணும். பட் இங்க என்ன பிரச்சனைனா அதையே ப்ராசஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆகி அது நடக்காத ஒரு விஷயத்த பத்திலாம் எந்நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது வேற எதுலையுமே கவனம் இல்லாம முழுமையாக நம்ம இதுல வந்து லாக் ஆயிரும். அப்போ இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் 2 விஷயத்த இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 2 விஷயத்த நீங்க கடைபிடிச்சு பாருங்க, மிகப்பெரிய லெவல்ல சீக்கிரமா இதுல இருந்து நீங்க வெளியே வரலாம். ஏன்னா இதை நான் கிளாஸ்ல கொடுத்து பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல கொடுத்து பல பேருக்கு இது ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒன் செஷன்லயும் என்கிட்ட பேசக்கூடியவங்களுக்கு, ஒன்ல பேசக்கூடியவங்களுக்கும் இது கொடுத்து பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால நீங்களும் இதை கடைபிடிச்சு பாருங்க. ஏன்னா இந்த தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட ஒரு சர்வெண்டா இருக்கணும், இது ஒரு மாஸ்டரா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கம்பெனியில இருக்கீங்க, நீங்க தான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ஆர் சிஇஓ. ஆனா ஒர்க்குக்கு வரக்கூடியவங்க கால் மேல கால் போட்டு உக்காந்து உங்களுக்கு ஒரு வேலை சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி வரும்? ஏன்டா நானே உன்னை வந்து வேலைக்கு வச்சிருக்கேன், நீ எனக்கு உட்காந்து வேலை சொல்லிட்டு இருக்க, நான் தானே உனக்கு வேலை சொல்லணும் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். இந்த இடத்துல இது நியாயமான கோபம் தான்.
ஆனா இதே ஒரு விஷயம்தான் இந்த மனம், அது அப்படியே இந்த சீனை வந்து மனது கூட கம்பேர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரிதான் இப்ப கால் மேல கால் போட்டு அந்த மனம் உங்களுக்கு செயல்படுத்த சொல்லிட்டு இருக்குது. அது ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு இருக்குது. அந்த எண்ணத்தின்படி நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க நின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களால சொல்ற, சோ நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு வந்து ஒரு கட்டளை இட்டீங்கன்னா அது நிச்சயமாக செய்ய ஆரம்பிக்கும். இப்போ தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக அது வந்தே தீரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இயல்பு. ஆனா அதுக்குள்ள எதை நிறுத்தணும் எதை நிறுத்தக்கூடாதுன்றது நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு அவேரா இருந்து பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ ட்ரெயினோ ஆர் பஸ்ஸோ வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு ரோட்ல. எந்த ட்ரெயின்ல ஏறணும் எந்த பஸ்ல ஏறணும்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்து அதை நீங்க நிப்பாட்டினா போதும். எல்லா பஸ்ஸும் நிப்பாட்டணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆத்துல போற மாதிரி, ஆத்துல தண்ணி போற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும். இந்த லைட்டை பார்த்தா ஒரு எண்ணம் உருவாகும். அந்த கடிகாரத்தை பார்த்தா ஒரு எண்ணம் உருவாகும். இந்த கேமராவை பார்த்தா ஒரு எண்ணம் உருவாகும். இங்க இருக்கக்கூடிய இந்த பேகை பார்த்தா ஒரு எண்ணம் உருவாகும். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதற்கான ஒரு எண்ணத்தை இங்க தூண்டும். அது அப்படித்தான் வரும். அப்போ இந்த 5 புலன்களால தான் இந்த எண்ணங்கள் உருவாகுது. ஆனா இந்த எண்ணத்தை நான் எடுத்துக்கொண்டு போய் அது பின்னாடியே ஓடி நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா, அதை நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் மாட்டிப்பேன். அப்போ இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் அவேரா இருந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அது போயிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன ரொம்ப பயம் பொறுத்துது. இப்ப வெளியே போனா என்னோட ரிலேட்டிவ் யாராவது வெளியே போனாங்களோ, இல்ல எங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது வெளியே போனாங்களோ, அவங்க நல்லபடியா திரும்ப வருவாங்களா, இல்ல இந்த மாதிரி ஆயிடுமா அந்த மாதிரி ஆயிடுமான்னு சொல்லி பல குழப்பங்கள் இருக்கு. அதை பத்தி நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இருக்கக்கூடிய எந்த ஓவர் திங்கிங்கா இருந்தாலும், நீங்க எதை பத்தி நீங்க ஓவர் திங்க் பண்ணாலும் இந்த 2 விஷயத்த உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள கேட்கணும், இந்த எண்ணங்கள் எங்க இருந்து உருவாகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த எண்ணம் யாருக்கு வருது. இதுதான் இந்த 2 கேள்விதான். இந்த 2 கேள்விக்கான ஒரு பதில் கிடைச்சதுன்னா இந்த ஓவர் திங்கிங்ல இருந்தே நீங்க வெளியே வந்துருவீங்க. ஏன்னா எப்போ இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்களோ மிகப்பெரிய ஒரு பதில் பிறக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அப்ப அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகும்போது இந்த ஓவர் திங்கிங் இருக்கு இல்லையா, இது கிடையாது. உங்களுக்கு இதை விட என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கோ எல்லாமே போயிடும். எல்லாமே போயிடும். ஏதோ ஒரு மாதிரி ஒரு புதிய மனிதனாக நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி தான் நான் கிளாஸ்லயும் அதிகமாக பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோலயும் அதை பத்தி நான் பேசியிருந்தேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அவேர்னஸ் தான். இது நீங்க பண்ண பண்ண உங்களுக்கே அதோட ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு புரியும். ஒரு எண்ணம் வரும்போது அதை கண்டு பயப்படாம ஒரு சாட்சியாளனாக இருந்து அதை ஜஸ்ட் அப்படியே நீங்க அவேரா இருந்து வாட்ச் பண்ணுங்க. என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது, எங்க இருந்து பிறக்குது, இந்த எண்ணம் யாருக்கு வருது, இப்படின்னக்கூடிய கேள்விகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த எண்ணங்களே அற்ற நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு டூல். நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கெல்லாம் போய் டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க அதனால நான் டேப்லெட்ஸ் போட்டுக்கிறேன் அப்படிலாம் வந்து அவசியமே இல்லை. இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான நடக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு வேலையாளா தான் இருக்கணுமே தவிர அது ஒரு மாஸ்டரா இருந்து உங்களை கைட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். நீங்க என்ன அதுக்கு கட்டளை இடுறீங்களோ அந்த கட்டளையை தான் அதை வந்து செய்யணும். அது சொல்றது படியெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க கூடாது. ஸோ இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு அவரா இருந்தீங்கனாலே இதுல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். என்னால வந்து அதாவது நான் உங்க பேட்ச் 5 அட்டன் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 வருஷம், அக்டோபர் போன வருஷம் அட்டன் பண்ணது. உங்க பயணத்துல தான் போயிட்டு இருக்கேன். பாப்பா 7 நாள் கிளாஸ் போட்டுட்டே இருப்பீங்க. என்னால சில இதெல்லாம் ஜாயின் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி உங்க கூட நேரடியா வரலாம்னு தான் நினைச்சேன். லைஃப் போய்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். நம்ம கண்ட்ரோல் தான். நீங்க லைக் எல்லாமே சொன்னதுதான். எல்லாம் 21 நாள் கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, என்ன தேவையோ என்னன்னா அதுக்கு மேல எதுவும் யோசிக்காது. அதாவது என்ன பாக்குறவங்க எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். ஒன்னே ஒண்ணு, எல்லாத்தையும் பிடிச்சு வைக்காத. ஒன்னால எதுவுமே நடக்கல. சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பாத்தீங்களா, நீ நைட்டு தூங்குறப்ப உன்னை சுத்தி இருக்கவங்கள பிடிச்சிட்டு இருக்கியா? இல்ல நீயே எங்க இருக்குன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்க. காலையில ஏஞ்சி போய் பார்த்ததான் உண்மை. அதுதான் லைஃப். எல்லாத்தையுமே விட்டுரு. நீ பாட்டு இறைவழியில போயிட்டு அது பாட்டு கூட்டு போற இடத்த கூட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு சேர்த்திருக்க அவ்வளவுதான். இல்ல எல்லாமே இந்த நோட் வந்து எனக்கு வந்து இது ஒரு பைபிளுங்க. இந்த நோட்ல வந்து எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க சொன்ன ஒன்னொருத்தையும் உள்ள எழுதி 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 எல்லாமே வச்சிருக்கேன். இதுதான் நான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நோட்டு தான் எனக்கு. அதை எடுத்து பார்ப்பேன் திருப்பி. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் லைஃப் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. அதாவது நான் எதுல ஈர்த்து இங்க வந்தேன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அதை நான் சொல்லணும். நிறைய பிரச்சனை லைஃப்ல, பணத்தை வச்சு அந்த சொல்யூஷன் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஹெல்த் இஷ்யூ, பசங்க ஒரு பீரியட்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அது சரியாச்சு. அப்ப நான் சில விபரீதமான முடிவுகள் எடுக்க நினைச்சு அதெல்லாம் விட்டு மீறி வெளியில வர்றப்ப என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவங்க ரொம்ப அதை
அதுல ரொம்ப முதிர்ந்தவங்க அந்த தாட்ஸ்ல. அதையே நீ ரியாக்ட் பண்ற, அது சரியாயிரும். பட் சரியான பிறகு நம்ம அத புடிச்சுட்டு ரன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு புரியல. ஒரு வீடியோ உங்களுது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இந்த வீடியோல வந்து நீங்க சொன்னீங்க, உனக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நார்மல்ல போறத அப்நார்மலா நீ பண்ணியிருக்க. அது என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அது நடந்திருக்கு. அத மட்டும் நீ என்னன்னு புடிச்சுட்ட அப்படின்னா, நீ எங்கேயோ போயிருவேன்னீங்க. அந்த வீடியோ தான் இன்னமும் உங்க கூடயே தான் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே போயிட்டே இருக்கு லைஃப். ரொம்ப சந்தோஷம்.